ध्यानतत्परं श्रीमद्विजयगोपालयतीन्द्रं गुरुमाश्रये गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरुनाथ महाराज की भगवान பல அவதாரங்கள் எடுக்கிறார். அந்த அவதாரங்களில் பிராமணனா அவதாரம் 2-3 எடுத்திருக்கார். பரசுராமர் பிராமணனா வந்தாரே தவிர அவர் பிராமணன் மாதிரி இல்லை, கொஞ்சம் சத்திரிய மாதிரி கோடாரி எடுத்துன்னு கிளப்பி விட்டார். அதனால பிராமண தர்மத்தில் முக்கியம் 6 சொல்றாங்க. யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம்னு. அதில் பிராமணனுக்குள்ள தர்மங்களில் 6ல் பிரதிகிரகம் வாங்குறதுன்னு ஒன்று உண்டு. தானம் வாங்குறது. அந்த தானம் வாங்குறது எப்படி வாங்கணும், தானம் கொடுக்குறவன் எப்படி கொடுக்கணும், அதை காட்டுறதுக்காக வாமன அவதாரம். தானம் எப்படி கொடுக்கணும்னு சொல்றது கிரியா தேயம், பியா தேயம், சம்விதா தேயம். வேதம் சொல்றது கொடுக்கிறவன் வெட்கப்பட்டு கொடுக்கணுமா, தான் கொடுக்கிறவன் பயந்து கொடுக்கணுமா. இப்பெல்லாம் விபரீதமாக நடக்கிறது. வாங்குறவங்க தானம் வாங்க வேண்டியதுன்னா வெக்கத்தோடு வாங்கிட்டு இருக்கா. கொடுக்குறவங்க விபரீதமாக அப்படின்னு போட்டோலாம் எடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற வேடம் இருக்கே அழியாத செல்வம். அவர்கிட்ட இருக்கிற அழியாத செல்வத்தை நம்ம வாங்கிட்டு அழியக்கூடிய அல்ப செல்வத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறவன் வெட்கப்பட்டு பயந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேதத்தில் சொன்ன மாதிரி ஒரு தானம் எதான்னா இங்கே பலி சக்கரவர்த்தி அப்படி கொடுக்க கம்பீரமாக பகவான் வாங்குறான், தானம் வாங்குறான். தானம் வாங்குறவன் எப்படி இருக்கணும் அதையும் காட்டுறான். இப்போ பாக்கி அவதாரங்கள்லாம் ஒரு மீன் குஞ்சு போட்டு மத்ஸ்ய அவதாரம் பண்ணலை, ஒரு ஆம குஞ்சு பொறிச்சு பகவான் வரலை, ஒரு பன்னி குட்டி போட்டு வராக அவதாரம் வரலை, ஒரு சிங்கம் குட்டி போட்டு நரசிம்ம அவதாரம் வரல. இதுக்கு முன்னாடி எல்லா அவதாரமுமே பட்டுன்னு அப்படியே வந்துட்டார். பட்டுனு மத்சியமாக இருந்தால் பத்சியமாக பூர்வமாக வரார். அது மாதிரி தானம் வாங்குறதுக்கு பட்டு ஒரு பிரம்மச்சாரியாக வந்து வாங்கலாமேன்னா அப்படி வாங்கக்கூடாது. அப்படி வாங்க ஆரம்பிச்சான்னா அப்புறம் அவாவா கடையில் வாங்கி கூண்டலை போட்டு தானம் வாங்கணும்னு வந்துடுவார். தானம் வாங்குறதா இருந்தால் பிராமணனுக்கு குழந்தையா ஒரிஜினல் பிராமண தம்பதிகளுக்கு கிராஸெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரிஜினல் பேரில் மாடு தான் கிராஸ் ஆகுதுன்னா இப்போ மனுஷியான் கிராஸ் ஆகிடுச்சு. அப்படி இல்லாமல் அவள் ஒரிஜினல் பிராமண தம்பதிகளுக்கு குழந்தையா பிறக்கணும். குழந்தையா பிறந்தா போகாது, பூணல் போட்டுக்கணும். யதோக்தமாக பூணல் போட்டுனா மட்டும் தானம் வாங்க முடியாது. வேதம் படிக்கணும். வேதம் படித்தாலும் தானம் வாங்க முடியாது. வேதத்தில் சொன்ன கர்மாக்களை செய்யணும். சில பேர் வேதம் படித்து வேறையாக இருக்கிறான். அப்படி இல்லாமல் வேதத்தைப்படி நான் வேதம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆடிட்டராக இருக்கேன்னா பிரயோஜனம் இல்லை. வேதம் படிச்சுட்டு வேதத்தில் உள்ள சட்ட தர்மங்களை செய்யணும். அப்படி யார் இருக்காலும் அவனுக்கு தானம் பண்ணினாலும் கொடுத்தவனுக்கும் பிரயோஜனம், வாங்குறவனும் நிம்மதியாக இருக்கலாம். இப்படி யதோக்தமான ஒரு தானத்துடைய மகிமையை காட்டுறதுக்காக தான் இந்த விவகாரம். வாமனாவதாரங்க வந்தால் 9 அத்தியாயத்தில் வர்ணிக்கிறார். அத்ரேவியதே நவாத்தியாயா வாமம் வாமன சேஷ்டிதம் நிகிரகச்சலதோயற்ற பலே பூயான அனுகிரகா. பார்க்கும்போது கதையை பார்த்தா ஏதோ தானம் வாங்குற மாதிரி வாங்கி அவன் பாதாத்தில் கொண்டு தள்ளிட்டார் அப்படின்பா. ஆனால் நிகிரகம் பண்ண மாதிரி தோணுமே தவிர பலி சக்கரவர்த்திக்கு பரம அனுகிரகம் பகவான் பண்ணுறான். அவன் வீட்டு காவல்காரனாக நிற்கிறான் என்று பகவானுடைய ஒரு சௌலபியத்தை சொல்லக்கூடிய சரித்திரம். 9 விதமான பக்தி சிரவணம் கீர்த்தனன்னு பிரகலாதன் சொல்கிறான். அந்த 9 விதமான பக்தியில் ஆத்ம நிவேதனம்னு ஒரு பக்தி. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பலி சக்கரவர்த்தியை சொல்கிறார்கள் பெரியவாலாம். தேவாசுர யுத்தம் நடந்ததுன்னு வர்ணிச்சார் இந்த அமிர்த மசனத்தில். இந்த தேவாசுர யுத்தத்தை பலி சக்கரவர்த்தி ஒரு கடாட்சம் பண்ணினார் பகவான். அந்த ஏண்டானா பிரகலாதனுடைய பேரனாச்சின்னு ஒரு பகவத்தார் பிதாமகம் நாதமுனிம் விதி நிரீட்சிய பிரசீதமத்வர்த்தம் அச்சிந்தயித்வா அப்படின்னு ஆள வந்தார் எங்கவர் ரங்கநாதரை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்தா அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தோணாது, என்னை நினைக்காத எங்கள் தாத்தாவை நினைச்சுட்டு அனுகிரகம் பண்ணுன்னு.
சில பேர் அப்படிதான் இருப்பான். பிராமண பந்துன்னு பிரம்ம பந்துன்னு இருப்பான். அவள் தாத்தா நல்ல அக்னிஹோத்திரம் யாகெல்லாம் மணினாராக இருப்பான். வேற ஏதோ பர்முடாவை போட்டு எங்கேயோ சீட்டை அடித்து ஊரை சுற்றிட்டு இருப்பான். கிராப்பை வச்சுட்டு நான் அபய தீட்சிதர் வம்சம் தான். அபய தீட்சிதர் வம்சம் சொல்கிறதுக்கு பூசணும். அபய தீட்சிதர் வம்சம்னா அபய தீட்சிதர் மாதிரி கொஞ்சமாவது இருக்க வேண்டாமோ? அந்த தீட்சிதர் பரம்பரை இந்த தீட்சிதர் பரம்பரைன்னு சொல்லிட்டு நீ கிராப்பை வச்சுட்டு வேதம் படிக்காம இருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு தீட்சிதர் பரம்பரைன்னு சொல்லிட்டு நீ சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்தினேன்னா அவனுக்கு பிரம்ம பந்துன்னு இருக்கு. இங்கே ஆளவந்தார் கொஞ்ச நாளைக்கு ராஜாவாக இருந்துவிட்டான். அப்புறம் பெருமாள்கிட்ட வந்து சொல்கிறா, நீ என்னை பார்த்து நீ அனுகிரகம் பண்ணால் அனுகிரகம் பண்ண தோணாது, எங்கள் தாத்தாவை நினச்சிட்டு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இங்கே பலி சக்கரவர்த்தி சொல்கிறான். என்ன நினச்சி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ண தோணாது, எங்கள் தாத்தா பிரகலாதனை நினச்சிட்டு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி சொல்லப்போம். அதனால அந்த பிரகலாதனை நினச்சிட்டு ஒரு கடாட்சம் பண்ணினாலாம் பெருமாள். அதனால அந்த பலி சக்கரவர்த்தி மூர்ச்சையாகி விழுந்தான். சுக்ராச்சாரியர் பகவன் நாமத்தை சொல்லி அவனை எழுப்பினார். நாங்கள் அசுரர்களாச்சே பக்தி பண்ணினா பகவான் ஏற்றுப்பானா என்று கேட்க, பகவானுக்கு அசுரர் தேவன் வேதம் கிடையாது, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்லுவார். யார் பக்தி பண்றாரோ அவகிட்ட பகவான் அனுகிரகம் பண்ணுவான் என்று சொல்ல, பொன்னே விஸ்வஜித்துங்கிற யாகத்தை பண்ணி வச்சா. யாகத்தினுடைய பலனாக தம் பிராமணான் மிருகவப்பிரியமானாக அயாஜயன் விஸ்வஜிதாத்நாகம் ஜிகீஷமானம் விதினாபிஷிச்ய மகாபிஷேகேன மகானுபாவாக தம் பிராமணாः மிருகவப்பிரியமானாக. விஸ்வஜிதேங்கிற யாகம், அந்த யாக குண்டத்திலிருந்து திவ்யமான தேரு அம்பராத்தோணி எல்லாம் கிடைச்சது. ஆச்சாரியன் ஒரு ஞான சங்கையும் கொடுத்தா. அந்த சங்கை வாங்கிட்டு தேவலோகத்தவே சங்கநாதம் பண்ணினான். தேவர்கள்லாம் பயந்துண்டு அவனுடைய தேவாருடைய குரு ஆச்சாரியன் பிரகஸ்பதிகிட்ட போய் கேட்டார்கள். அவர் சொன்னார், பலி சக்கரவர்த்தி பகவானையும் ஆச்சாரியனையும் ஆசைச்சு வந்திருக்கான், இப்போ உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது என்று சொல்ல, ஒன்று ஆச்சாரியன் காப்பாற்றணும், அது பகவான் காப்பாற்றணும். குருவும் கைவிட்டு ஹரியும் கைவிட்டால் தேவர்களும் திண்டாட வேண்டியதான். தேவர்கள்லாம் பூலோகத்தில் இப்போ பிச்சைக்கார மாதிரி சுற்றின்னு இருக்கார்கள். பலி சக்கரவர்த்தி தேவலோகம் கிடைச்சிருச்சு. தேவலோகம் கிடைச்சாலும் இந்திரனை ஆகணும். இந்திரனை ஆகணும்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா தான் ஆக முடியும். அந்த இந்திர பதவிக்காக 100 அஸ்வமேத யாகம் பிருகு கச்சம்னு இருக்கு, பருச்சுன்னு ஒரு இடம், அங்கே வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தேவர்களுடைய அம்மா அதிதி தேவி கஷ்யபர்கிட்ட சொன்னால், என் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லும் போகணும். உடனே கஷ்யபர் பயோவிரதம் என்கிற விரதத்தை சொல்லி கொடுத்தா. 12 நாளைக்கு மீன மாதம் பங்குனி மாதம் சுக்லபட்ச பிரதமையிலேருந்து துவாதசி பரியந்தம் பண்ணக்கூடிய விரதத்தை சொல்லி கொடுத்தா. அதை பண்ணின உடனே பகவான் பிரத்யட்சமானார். அதிதி அழகா ஸ்தோத்திரம் பண்ணினார். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவகா ஸ்ரவண மங்கள நாமதேயா ஆபன்னலோக புஜினோபசமோதயாத்யே ஷன்னக்ருதீச பகவன்னசி தீனநாதகா. நீ தீனநாதனாச்சே, உன்னை ஆசிரிச்சா என்னதான் கிடைக்காது அப்படிங்கிறார். கிமலபியம் பகவதி ஆயுப்பரம். முதல்ல ஆயுசு வேணும். ஒரு பாட்டி நமஸ்காரம் பண்ணினா கூட 90 வயசு பாட்டியாக இருந்தால் கூட அந்த பாட்டிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவானா, தீர்காயுஷ்மதி. ஏன்னா முதல்ல ஆயுசு வேணும். ஆயுஷ் மாத்திரம் இருந்தால் போருமா, ஆயுகோ ஆரோக்கியம். 100 வயசு ஆனாலும் தெம்பா அவள் காரியத்தை அவள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம கையாலேயே நம்ம வேட்டி துவச்சி போட்டுக்கணும். நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தெம்பு இருக்கிற வகையில் தான் இருக்கணும். அடுத்தவாளை டிபெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம கிளம்புறது நல்லது. அதனால ஆயு பரம் வபு அபீஷ்டம் அதுல்ய லட்சுமி. அதனால ஆயுஷ் மாத்திரம் இருந்தால் வராது, பரம் வபு நல்ல ஆரோக்கியமே. ஆயுஷ் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சாப்பாட்டுக்கு பைசா இல்லைன்னா பிச்சைக்கார மாதிரி சொல்லிட்டு பிச்சை எடுத்துன்னு போகக்கூடாது. ஆனால் அதுல்ய லட்சுமி
யோகோரசா சகலயோக குணாஸ்திரிவர்கா ஆயுப்பரம் அபூர்வீட்ட மதுலட்சுமி. இதில் சொல்கிறார் ஞானஞ்ச கேவலம் அனந்த பவந்தி துஷ்டாது. ஒன்றா இது எல்லாம் கிடைக்கிறதுலாம் இருக்கட்டும், ஞானஞ்ச கடைசியில் ஒன்று ஒன்றா சொன்னார். யோகோரசா சகலயோக குணாஸ்திரிவர்கா ஞானஞ்ச கேவலம் அனந்த பவந்தி. ஞானமே ஒன்று ஆசிரிச்சா கிடைச்சிடும்னா இந்த சத்ரு அடிக்கிறது அதெல்லாம் அல்ப விஷயம். அதனால் தொத்தோர்ணாம் கிம் சபத்ன ஜெயாதி ராசிகி. இந்த அதிதி ஸ்தோத்திரம் பண்ணுறதுலேருந்தே பகவான் புரிஞ்சு விட்டார். தேவமாதான்னு கூப்பிட்டார். ஏன்னா தேவர்களுடைய அம்மாவேன்னு அர்த்தம்னா தேவால் சௌக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறத விட அசுரால் சௌக்கியமாக இருக்கும்னு நினைக்கலையே. அதனால தேவமாதான்னு கூப்பிட்டான். அல்லது தேவனால என்னுடைய அம்மாவா ஆக போறையே, அதனால தேவமாதா பவத்யாமே விஜாதம் சிரகாட்சிகம். உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. இவ பலி சக்கரவர்த்தியோட என்னால் யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பிராமணாவை ஆசிரிச்சிருக்கான். எத்தே அனுகூலேஸ்வர விப்ரகுப்தா ந விக்ரமஸ்தத்ர சுகம் ததாதி. மட்டும் 3 நல்ல குணம் இருக்கு. பிரம்மண்யன், வதான்யன், சத்தியசந்தன். பிராமண பக்தனா இருக்கான், யார் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்குறான். சத்தியசந்தனா இருக்கான். அதனால பிராமணாவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறவனை போய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ அந்த பிராமணாவே அவமரியாதை பண்ணி அவனுடைய சாபம் கிடைக்குமோ அப்போதான் அவன்கிட்ட பைசாவை கட்ட முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு உனக்கே குழந்தையா பிறந்து அவன்கிட்ட தானம் வாங்கி தரேன் என்று சொல்லி பகவான் அதிதி கிட்ட சொல்லி ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அவதாரம் வந்தார். நிச்சம் வினிஞ்ச ஸ்துத கர்ம வீரியா ராதுர்பூவாமிருதபூரதித்யாம் சதுர்புஜசங்க கதாப்ச சக்ரஹா பிஷங்கவாசா நளினாயதே க்ஷணஹா. கேரளாவில் திருவோணம் பண்டிகை, ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறாலே அந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் பகவான் அவதாரம் வந்தார். சதுர்புஜ சங்க சக்கர கதாதாரியாக தரிசனம் தான் கொடுக்குறார். அதிதியும் கஷ்யபரும் சின்ன குழந்தையா மாறணும் என்று கேட்க, அதுக்கு ரொம்ப சின்ன குழந்தையா பால் கொடுக்குற குழந்தையா ஆக தொம் தட்சணம் படுத்தமம் பட்டுரூபமாதா. எந்த டயத்தில் என்ன வேணுமோ, இப்போ அவளுக்கு தேவர்களை சௌக்கியமாக இருக்கணும், அவளை காப்பாற்றணும், மறுபடியும் குழந்தையா பார்த்துன்னு வந்தால் சரியா இருக்கா. ராஜா இல்லைன்னு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ண அவள் கடையும் பொழுது அவள் புதுசு பகவான் புது பகவான் சின்ன குழந்தையா மறுபடியும் வளர்ந்து வந்தானே என்ன ஆகுது, பிறக்கும் போதே ராஜாவாக வந்துட்டார். அதுமாதிரி இப்போ என்னன்னா பிறக்கும் போது அவதாரம் ரூபம் மாற்றிக்கும் போதே பட்டுன்னு 7 வயசு குழந்தையா ஆகிட்டான். ஆனால் 7 வயசுல தான் பூனல் போட முடியும். அதனால் 7 வயசு ஆனவுடனே வாமன பகவானுக்கு பூனல் போட்டு வச்சா. பூனல் போட்டால் மாத்திரம் போகாது, சமிதாதானெல்லாம் பண்ணி வேதங்கள்லாம் படித்தாராம். வேதங்கள்லாம் எப்படி படித்தாருன்னு தெரியல. ஒரு வேதம் படிக்கிறதுக்கே ஏகப்பட்ட நாள் ஆகுது. அவர் கிட்ட எப்படி படித்தாரு தெரியல. வேதம் படித்து உடனே அதே நேரத்தில் கிளம்பிவிட்டார். ஏன்னா 4 வேதம் ஒருத்தர் இருக்குது, மொபைலில் இருக்குது வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொன்னது இப்படி அமைக்கிறான்னா அந்த ஷேர் இட்டு வாங்க சொல்கிறதுலாம் டக்குன்னு கொடுத்து வாங்குவோம். அது மாதிரி இந்த கஷ்யப்பட்டது வேதத்தை டக்குன்னு படிச்சுன்னு விட்டார். படிச்சுன்னு விட்டால் நேராக பலி சக்கரவர்த்தி யாகசாலைக்கு வரார். சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் விவேச விப்ரது ஹயமேதவாட்டம். கையில் கொடையும் கமண்டலம் எடுத்துட்டு காசி யாத்திரையாக கிளந்தார். காசி யாத்திரைனா என்ன, அந்த காலத்தில் வேதம் படிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு காசிக்கு போவோம். அப்போ காசி யாத்திரை அதுதான் காசி யாத்திரைன்னு போகிறோம். அப்படி காசிக்கு போகும்போது அவன் என்ன பண்ணுவான், வழியில் என்னப்பா வேதம் படிச்சிருக்கியா, மேலே படிக்க போயா காசி யாத்திரைக்கு, என் பொண்ணை தரையும்பா கண்டிக்காதான மனுவா. அப்போ பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும். காசியில் போய் படித்து கிடிச்சு வரதுக்கு திருப்பி வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே பொண்ணு பெரியவளாக ஆகிடுவா, சேர்த்து வச்சுருவான். அதுக்காக தான் காசி யாத்திரை போகிறப்ப இவங்க காசி யாத்திரை பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வரதில்லை. இது எல்லாம் ஷோவாக நடக்கிறது. ஒரிஜினல் காசி யாத்திரைக்கு யாரும் போகிறதில்லை. பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ அது மாதிரி சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் விவேச விப்ரயமேகவாட்டம். அப்படி காசி யாத்திரைக்கு போகிற மாதிரி சத்திரம் கூட தண்ட கமண்டலோட வாமன பகவான் பலி சக்கரவர்த்தி யாகசாலைக்கு வந்தால் அந்த ரிஷிகளுக்கே யாரும் தெரியல. சூரியனா அக்னியா சனத்குமாரனா பார்க்க யாருக்குமே புரியல. யாருக்கும் புரியலன்னா இவெல்லாம் ஒன்றும் தெரியாத ஆசாமிகள் இல்லை, முக்காலம் உணர்ந்த முனிவர்கள். அவளுக்கே யாருன்னு தெரியல. ஆனால் பலி சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிட்டான். அண்ணா சொல்லுவார், என்ன எப்படி கண்டுபிடிச்சான்னா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தரை வரான்னு கண்டுபிடிச்சிருக்கான். உடனே அவரை பார்த்து ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே. நீங்கள் உங்களுக்கு ஸ்வாகதம், உங்களை நான் யாருன்னு புரிஞ்சு விட்டேன்னா
நீ வாமன் வாழ்க்கை சூப்பருங்குது. ஆஹா, நானே கஷ்டப்பட்டு வேஷம் மாற்றின்னு வந்திருக்கேன். நான் பார்த்த உடனே புரிஞ்சு விட்டேங்கிறானே, என்னப்பா புரிஞ்சுட்டேன்னு கேட்டான். நான் திடீர்னு சொன்னால் புரிஞ்சு விட்டேன் நான் பகவான்னு நம்மளே மாட்டிடக்கூடாது. என்னை பற்றி என்ன புரிஞ்சுட்டேன்னு கேட்டான். உடனே சொன்னால் பிரம்ம ரிஷினாம தபஸாட்சான் மன்யேத்வாரிய புத்தரம். எல்லா பிரம்ம ரிஷியுடைய தபஸனுடைய பலன்லாம் மொத்தமாக உங்கள் உருவத்தில் வந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் சார். நான் குறைச்சிக்கிட்டேன்னு நினச்சிருந்தா ஆமாப்பா. ஏன்னா எல்லாருடைய தபஸ் பலன் பகவான் தானே. அதனால் நீங்கள் வந்ததுனால என்னுடைய பிதற்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சார். நம்ம மாதத்தில் ஒரு பாகவதா வந்தால் பிதற்களுக்கு சந்தோஷம். அர்ஜுன பிதரஸ்திருப்தா அர்ஜுன பாவிதம் குலம் அத்யஸ்விஷ்டக்ரதுதயம் எத்பவானாகதோ கிருகான். உங்களை பார்த்தா ஏதாவது தானம் பண்ணணும் தோணுது. பூமி தானம் வேணுமா, கோதானம் வேணுமா, சாப்பாடு என்னால் சாப்பாடு போரட்டுமா, கண்டிகா தானம் வேணுமா, என்னன்னா கேட்குறான். எதுக்குமே தலையாட்டல, விஷாமே இருக்கா. நீ உங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது, ஏதாவது கேளுங்கோ என்று சொல்ல. அவதான் வாமன பகவான் சொன்னார், நீ இப்படி கொடுக்குறவன்றதுனால உன்கிட்ட தானம் வாங்க வந்திருக்கேப்பா. எனக்கு 3 அடி மண்ணடி 3 அடி பூமி தானம் வேணுங்கிறார். தஸ்மாத் பக்தோ மகீமீஷத்ருணேகம் வரதர்ஷபாத் பதானி 3 தைத்தியேந்திரா சம்மிதானி பதாம. 3 அடின்னு ஒன்னே பலி சக்கரவர்த்தி அவன் காலை பார்க்குறான். உன் காலை பார்க்காத என் காலை பாருன்னு காமிச்சான். என் காலால 3 அடி. ஏன்னா சமயத்துக்கு பெருசாகாது அவங்க இவர் காலம் இவ்வளோனா அட்ஜஸ்ட் ஆகும். அதனால இந்த என் காலை பாருன்னா சில பேர் சொல்கிறா பலி சக்கரவர்த்தியை ஏமாச்சிட்டார், சின்ன காலை காமிச்சு பெருசாக ஆளுந்தான்னு. பகவான் ஏமாத்தலை, காலை பாருன்னு காலை காமிச்சார். சங்கு சக்கர எவ வஜ்ர ரேகையெல்லாம் இருக்குவாரு. ஸ்பெஷல் கால் என் கால் பகவான் தெரிஞ்சுக்கோன்னு காலை காமிச்சார். இவன் காலை பார்க்காம மேலே பார்த்துட்டு இருக்கான் அகங்காரத்தினால. உடனே உனக்கு எவ்வளோனா கொடுக்கலாம்ப்பா, எனக்கு வேண்டியது 3 அடி தான், நீ கொடுக்குறதா இருந்தால் கொடு, இல்லாட்டா அடுத்த வீட்டில் போய் வாங்கிக்கிறேன்னு பகவான் கிளம்ப. இப்போன்னு ஒரு பிராமணன் சொல்கிறானே சந்தோஷப்பட்டு தானம் பண்ண கிளம்புறான். அதுக்குள்ளே வாத்தியார் சுக்கராச்சாரியர் இங்கேவா பலி என் கூப்பிட்டா வந்துருக்கிறது யார் தெரியுமா? யாரோ ஒரு பிராமண பையன் போருங்கிறான். எந்த பிராமணனாவது போரும் சொல்லுவானோ? போருன்னு சொன்னாலே பிராமணன் இல்லை. லட்சம் ரூபா கொடுத்தா கூட வாங்கி கையில் வச்சுட்டு ஆட்டோ சார்ஜ் ஒரு 100 ரூபா தாங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரோல் சார்ஜோ ஆட்டோ சார்ஜோ வாங்கிட்டு தான் போகிற வழக்கம். எப்போ இவர் போருன்னு சொல்கிறாரோ இவர் பூர்ண பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இவருக்கு கொடுக்காதேன்னா. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, பரவாயில்ல, சில இடத்துல மாற்றிக்கிட்டு பேசிக்கலாம், சில இடத்துல பொய் சொல்லிக்கலாம்னா, ஆபத்து காலத்தில் பொய் சொல்லலாம்னா. பலி சக்கரவர்த்தி சொன்னான், ஆபத்து காலத்தில் சொல்றதா இருந்தால் எங்கள் தாத்தா சொல்லியிருப்பாருன்னா. அவனுடைய தாத்தா யாரு? பிரகலாதன். என்னுடைய கொள்ளு தாத்தா பிரகலாதனை வச்சுட்டு டேய் பிரகலாதா அந்த தூணில் பகவான் இருக்கானா அப்படின்னு மிரட்டும் பொழுது 5 வயசு குழந்தை பிரகலாதன் சொன்னோம், அப்பா என்ன அடிக்காதப்பா, தூணில் உமாச்சி இருக்கா இல்லையா தெரியாதுப்பா. அழணும். அழ வேண்டிய குழந்தை அப்பா என் தலையை வெட்டினாலும் சரி தூண்ட பகவான் இருக்கா சொன்னதானே சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் பகவான் வந்தால் அந்த பிரகலாதுடைய பேரன் சுவாமினா அந்த பகவானை நான் வாழ வச்சாலும் சரி தாழ வச்சாலும் சரி நான் தானம் பண்ணத்தான் போறேன் என்று சொல்ல உடனே அச்சிரா பிளஸ் ஸ்ரீயா உன் ஐஸ்வர்யம் நஷ்டமாகணும்னு சாபம் கொடுத்தான். இவன் கவலையே படல. இருந்தாலும் என்ன செல்வம் போகத்தானே போகிறது, ஒரு நாளைக்கு நம்மளை விட்டுட்டு போயிடுவோம், அல்லது நம்மளை விட்டு அது போகும். அதனால அவன் தைரியமாக தானம் பண்ண கிளம்புறான். எல்லா சொத்தையும் தானம் பண்ண ஒருத்தர் கிளம்பும் பொழுது தீர்த்தம் போடத்துன்னு ஒருத்தி வந்தாலும் அவத்து மாமி வித்யாவலின்னு பேரு. விந்தியாவலி ததா கத்தியே பத்னி ஜாதகமாலினி. அவள் 2 பேரும் முதல் தடவையே நீங்கள் ஒண்டியா காலையில் இந்த தடவை நான் ஜலம் விடுறேன்னு அவள் காலில் ஜலம் விட்டாலாம், தீர்த்தம் போட்டாலாம். அதை வட்டத்தில் சொல்றார், விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தவாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம் சகலமவிஷ பிரார்ப்பயத்தோய பூர்வம். அன்னைக்கு வித்யாவளி பாத தீர்த்தம் ஜலம் உனக்கு கிட்டிய ஜலம் விட்டாலே அப்படிதானே ஆச்சரியமா விட்டாலே தான். ஏன்னா சொத்தையே தானம் பண்ண கிளம்பும்போது எதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்பா மாமி, எல்லாத்தையும் கொடுவாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, நமக்கு நாளைக்கு வேட்டி வரும் அப்படின்னு தான் சொல்லுவா. எல்லா சொத்தையும் தானம் பண்ணுறதுக்கு கிளம்பும்பொழுது இவ பாத்தியம் விடுறதுக்கு தீர்த்தம் விட்டாலே ஆச்சரியம்னா. இன்னும் குருவாயூர் சொன்னாரா, ஒரு தடவை சொன்னா போறாது, இன்னொரு தடவை சொல்லுனா சித்திரம் சித்திரம் ஆச்சரியம் ஆச்சரியம்னு குருவாயூரப்பன் ஒரு சித்திரம், இவர் ஒரு சித்திரம் சொல்ல இன்னொரு சித்திரம் குருவாயூரப்பன் சொன்னார். 2 பேருமா சேர்ந்து சித்திரம் சித்திரம்
சகலமவிச பிரார்ப்பயத்தோய பூர்வம். அப்படி வாமன பகவானுக்கு தானம் பண்ண, தானம் வாங்கின அடுத்த க்ஷணம் கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சார். தத்வாமனம் ரூபம் அவர்த்தத அற்புதம் ஹரேர் அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம். கிடுகிடுன்னு வளர்ந்தார். தன்னுடைய வலது காலால பூமியை அளந்தார், இடது காலை தூக்கினார். குவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் தாண்டி சத்தியலோகத்தில் போய் அந்த கால் எட்டி பார்க்க பிரம்மா பாத பூஜை பண்ணினார். அந்த பிரம்மாவுடைய பாத பூஜை ஜலந்தான் இன்னைக்கும் கங்கையாக ஓடி வருது. உடனே சின்ன ரூபத்தை எடுத்துட்டு 3வது அடி எங்கன்னு கேட்க உடனே பலிச்சக்கரவர்த்தி தலையை குடிஞ்சேந்து என்னோட இடத்துட்டே நான் ஒருத்தன் பாக்கியிருக்கேனே, என்ன 3வது அடியாக ஏற்றுக்கும்போ என்று சொல்ல உடனே 3வது அடியை அவனை ஏற்றுண்டான். இதை பார்த்து பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணினான். என்னே சிரசி பத்மகர பிரசாதா, என் சிரசில் கை வச்சு அனுகிரகம் பண்ணினேனே, அது பெருமையாக நினச்சிருந்தேன். என்னோட என் பேரனுக்கு பாக்கியம் ஜாஸ்தியாகிடுத்து, அவனுக்கு காலால் வச்சு அனுகிரகம் பண்ணினேனே என்று ஆச்சரியப்பட்டு பிரகலாதன் இந்தியாவிலாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் பலிச்சக்கரவர்த்தியை பார்த்து, நீ சுத்தலம்ங்கிற லோகம் இருக்கு பாதாளத்தில், நல்ல இடம், அங்கே போய் இருந்தான். எனக்கு சுத்தர லோகமே வேண்டாம், உங்கள் பாத தலைமை சுத்தலமாக இருக்கு, இதுவே போதும்னா. இல்லைப்பா உனக்கு அடுத்த மந்தத்தில் உனக்கு இந்திரனா தானே வேணும், அடுத்த மந்தத்தில் இந்திரனா ஆக்கிறேன்னு, அதுவே வேண்டாம், இப்பயே உங்கள் காலடியில் இருக்கிறது எனக்கு இந்திர பதவியில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறான். பகவான் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தோம், காலை எடுக்க விட மாட்டேனான். தெரியாதனா காலை வச்சுதான் இப்போ புரிஞ்சுட்டான் கெட்டியா. கடைசியில் பகவான் சொன்னார், நீ சுத்தர லோகத்தில் போய் உங்கள் தாத்தாவோட பாகவதம் படிச்சுட்டு நான் வாசலில் கேட்கிறாரு வந்து அதை கேட்டுன்னு இருக்கேன்னா சரின்னு விட்டான். கடைசியில் இந்த கதையை தான் மாற்றி வீத்தி சொல்லிட்டு இருக்கான். சின்னதாக காமிச்சு பெருசாக அளந்து அவன் தலையில் காலை வச்சு பாதாளத்தில் அழிஞ்சிக்கிட்டான்னு ஏமாத்தினான்னு சொல்கிறான். இது ஏமாத்தின அவதாரம் இல்லை, ஏமாந்த அவதாரம் அப்படிங்கிறார் அண்ணா. தானம் வாங்குறேன்னு சொல்லிட்டு தத்பக்தியா வஞ்சிதோ பவது. தானம் வாங்க போறேன்னு கிளம்பின இந்த வாமன பகவான் கடைசியில் என்ன பண்ணினான்னா தன்னை தானம் கொடுத்துட்டு வந்துட்டான். இன்னைக்கும் பலிச்சக்கரவர்த்தி வீட்டு வாசல்ல காவல்காரனாக இருந்திருக்காருன்னு பக்தன் பட்சபாதியாக பக்தனுடைய பக்தனாக பகவான் எப்படி இருக்கான்ங்கிற காட்டுற அவதாரம் இந்த அவதாரம். எப்படி கடைசி வரையும் காப்பாற்றான். இதை அன்னைக்கு வந்துட்டு உடனே பதிலாக எடுத்துட்டு போகலை. அப்புறம் வாமன அவதாரம் முடிஞ்சு, அப்புறம் பரசுராம அவதாரம் முடிஞ்சு, அப்புறம் ராவணன் இருக்கானே, ராவணன் வந்தான் பலிச்சக்கரவர்த்தியோட சண்டைக்கு போச்சு. அவள் வாமன பகவான் சொன்னான், நான் தான் காவல்காரன், என்னையே ஜெயிக்க முடியலன்னா அவரை எப்படி ஜெயிக்க போறேன்னு குழுவில் போகக்கூடாதுன்னா, நீ யார்ப்பா குள்ள பயலே அப்படின்னு அவன் தாண்டி வந்தான். காலால திக்விஜய உச்சாட்டிதா, காலால் ஒரு உத விட்டான். உதைச்ச உதையில இங்கே பாதாளத்துக்கு வரும்போது புஷ்ப விமானத்தில் வந்தாங்க தவிர ரிட்டன் வரும்போது புஷ்ப விமானம் டைரெக்டாக நேராக அசோகவனத்தில் போய் மண்டை குத்தி மண்டை அப்படியே புதைச்சிட்டு கீழே விழுந்தான். அப்படியே மயக்கம் அடித்து விழுந்தான். அப்படியே மண்டோதரிவன் மண்டையில் தட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டால், இல்லை எங்கேயோ பாதாளத்துக்கு போனே ஒரு குட்டி என் காலை தூக்கினா இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். அப்படி யோஜனா தசகந்தரா யோஜனாயுதாயுதம் திக்விதியே உச்சாடிதா. அப்படி பகவான் இன்னைக்கும் பக்த பட்சபாதனாக இருக்காங்கிற வாமன அவதாரம் வேதத்திலேயே சொன்ன அவதாரம். வேதத்தில் சொன்ன அவதாரத்தை சொன்ன உடனே வேதத்தை காப்பாற்றின மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி அஷ்டமஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினார். அதன் பிறகு நவமஸ்கந்தத்தில் பல ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்கிறார். சுகரே சொல்லிட்டான். என்ன சொன்னான்னா, நசக்கியதே விஸ்தரதா பக்தும் வருஷசதைரபி. 100 வருஷம் சொன்னால் கூட விஸ்தாரமாக சொல்ல முடியாதுட்டான். அதனால் முக்கியமான சில ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அதில் அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான்ப்பா. அந்த அம்பரீஷனுக்கு பிராமண சாபம் பலிக்கலேன்னா பரீட்சத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. பிராமண சாபம் பலிக்கலையா? பிராமணன் ஆசீர்வாதம் பண்ணினா தான் பலிக்காதே தவிர சாபம் கொடுத்தா உடனே பலிச்சிடும். இன்றைக்கி நான் கதை கேட்குறதே பிராமண சாபத்தினால தான். ஒரு பிராமண கொஞ்சம் 7 வயசு பையன் சபிச்சதுனால தான் நானே கதை கேட்குறேன். அவனுக்கு என்ன பெருமை என்று கேட்குறான்.